ஆண்டவருக்கு மகிமை. அந்த உடன்படிக்கையின் தேவன் சொன்ன உடனே அதை புரிந்து கொண்டு ஒரு ஆமையின் அலையில எல்லாம் வந்துச்சுங்களே. ஹல்லேலூயா. So covenant God, covenant God. இந்த covenant உடைய secrets or mystery, உடன்படிக்கையினுடைய ரகசியம். உடன்படிக்கைகள் பிரியமானவர்களே மனுக்குலத்தினிடத்தில் தேவன் ஏற்படுத்துகிற உறவினுடைய திறவுகோலாய் இருக்கிறது. இப்போ உடன்படிக்கை என்பது மனுக்குலத்தினிடத்தில் தேவன் ஏற்படுத்துகிற உறவின் திறவுகோல். Covenants are the key to God's relationship with mankind. இங்க நிறைய பேருக்கு ஒரு ரகசியத்தை புரிய வைக்கிறேன். நம்ம வீட்டுக்கு நிறைய வேலைக்காரங்கெல்லாம் வரலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்க வரலாம், உறவுகள் வரலாம். ஆனால் நம்ம எங்க நகை பணத்தை வச்சுக்கிறோமோ அந்த சாவி எல்லாருக்கிட்ட கொடுத்துருவோமா? அது மாதிரி உடன்படிக்கை. You will never give the keys of your locker to anybody. ஆனா நீ நேசிக்கிற ஒரு பாத்திரத்துக்கிட்ட தான் அது இருக்கும் அந்த திறவுகள். எவ்வளவுதான் நீங்க சம்பாதிச்சாலும் சாவி மாத்திரம் உஷாரா வைப்பீங்க. அது போல உடன்படிக்கை என்பது it is a key, that God has a relationship with somebody. யார்கிட்டயே தேவன் உறவை வச்சிருக்கிறாரு. அந்த மனுக்குலத்திடத்தில் அவர் வச்சிருக்கிற உறவினுடைய திறவுகோல் உடன்படிக்கை. ஆங்கிலத்தில் இந்த உடன்படிக்கைக்கு 3 வார்த்தைகள் 3 மொழிகளிலே நீங்க பார்க்கும் பொழுது in English, covenants and its meaning, அதுக்கப்புறம் நம்ம அங்க போலாம். இங்கிலீஷ்ல வந்து covenant என்ன சொன்னா mutual understanding between two or more. The word covenant means 2 அல்லது அதிகமான நபர்களோடு கூட அவர்கள் பிரியமனே ஒத்து போகிற ஒரு காரியம். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஒரு ஒப்பந்தம் போடுகிறது. each binding by himself to fulfill specified obligation. இந்த காரியத்தை நாம முடிக்கணும், இந்த காரியத்தை நம்ம செய்யணும்ன்றதுக்கு அந்த நேமத்திற்குள்ளாக தங்களை கட்டிக்கொள்வது, கட்டப்பட்ட நிலைமைக்கு அவர்களை ஏற்படுத்திக் கொள்வது. ஸோ இந்த வேலையை நம்ம செய்யணும். we are obligated. இதை நான் உனக்கு செய்யவே செய்வேன், நீ எனக்கு இதை செய்யவே செய்யணும். இது ஆங்கிலத்தில். ஸோ இட்ஸ் a legal contract, a binding agreement, a written agreement. இந்த covenant என்ற வேர்டுக்கான பொருளை நான் சொல்லுகிறேன். it is a legal contract, ஒரு முறையான படிக்கு இருக்கிற ஒரு ஒப்பந்தம். இது 2 பேரும் இணங்க வேண்டியதான ஒரு ஒப்பந்தம், எழுதப்பட்ட ஒரு ஒப்பந்தம். it is a binding agreement, it is a written agreement, and it is a solemn agreement. இப்போ கல்யாணம் கூட திருமணம் நடக்கும் பொழுது it's a solemn agreement. what to do and what shouldn't we do. கணவன் மனைவிக்குள்ள நீ என்ன செய்யணும் அதை உன் கணவன் கிட்ட செய்யணும், எதை செய்யக்கூடாது அதை மற்றவர்களோடு கூட செய்யக்கூடாது. this is what. ஒரு கணவன் மனைவிக்குள்ள வரும்பொழுது உன் கணவனுக்கு நீ செய்ய வேண்டிய ஆஃபீஸ் இருக்கு, உன் மனைவிக்கு நீ செய்யற ஒரு ஆஃபீஸ் இருக்கு. அந்த ஆஃபீஸை மற்றவங்க கிட்ட செஞ்சிடாது. கொடுக்குறீங்களா? in Old Testament, பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை அப்படின்ற வார்த்தையினுடைய பொருள் இந்த எபிரேய மொழியில பெரித். இந்த பெரித் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா 2 துண்டங்களுக்கு நடுவிலே, 2 துண்டுகளுக்கு நடுவிலே, 2 சதைகளுக்கு நடுவிலே நான் கடக்க போகிறேன். That's berith. berith என்பதற்கு I am just going to pass through. நான் உனக்கு என்ன சொன்னனோ அதை நிறைவேற்றுறதுக்கு இந்த உயிரை இழந்த 2 துண்டங்கள் சாட்சியின் அதுக்கு நடுவில் நடக்கிறார். சரஸ் இந்த உடன்படிக்கையை பொறுத்த வரைக்கும் பிரியமல்ல, இன்னொன்று கிரேக்க மொழியை நம்ம பார்க்கறதுட்டு அதுக்கப்புறம் செய்திக்குள்ள நம்ம உள்ள போகலாம். இந்த உடன்படிக்கைக்கு இன்னொரு பேர்களும் உண்டு. உடன்படிக்கை வந்து it can be done between people. It can be done between people, men, it between any people. It's a treaty, it's an alliance, it's a league. இப்போ கட்சிகளில கூட என்ன பண்றாங்க, 2 கட்சிங்க ஒன்று சேருது, கூட்டணி வச்சுக்கிறாங்கன்றாங்க இல்லைங்களா? யுத்தம் செய்யும் பொழுது 2 ராஜாக்கள் ஒன்னா சேர்ந்துக்கன்னு, that's a treaty. நம்ம 2 பேரும் நம்ம எதிராளிகளுக்கு விரோதமாக சண்டை போடலாம். சிலர் வந்து ஃபுட்பால் கேம்ல ஒரு லீக் மேட்ச் ஆடுறாங்கனாக்கா ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க, மனுஷருக்கு மனுஷர். அப்படி ஆதியாகமம் 43 அதிகாரம் 13 வசனத்துல லோத்தை பிடித்து கொண்டு போகிறார்கள்.
லோத்தை பிடித்து கொண்டு போகும் பொழுது அதுல ஒருவன் மாத்திரம் பிரியமல்ல தப்பி ஓடி வந்து ஆபிரகாம் இடத்துல அவன் ஐக்கியம் வைத்து கொண்டிருந்தவன், ஆபிரகாமோடு கூட ஒப்பந்தம் போட்டு கொண்டிருந்த ஒருவன் தப்பி ஓடி வந்து சொல்வான், ஐயா லோத்தை புடிச்சுன்னு போயிட்டாங்க, நான் லோத்து கூட இருந்தா கூட நான் வந்து உங்களோடு கூட ஐக்கியம் வச்சிருந்ததுனால இப்ப லோத்துக்கு என்ன நேரிட்டுச்சுன்றதை நான் சொல்ல வந்தேன். That's an agreement. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார், கானானியர் தேசத்துக்கு நீங்க போறீங்க, you're going to Canaan, but don't try to have a relationship with those people. அவர்களோடு கூட. அதனால்தான் சபைக்கு வருகிற நீங்களும் கூட சர்ச்சை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி கேரக்டரான ஆளுங்க கூட நீங்க ரிலேஷன்ஷிப் வைக்கிறீங்களோ அவங்க கேரக்டர் உங்களை பிடிச்சிடும். ஒரு பரியாசக்காரன் கூட தொடர்ந்து நீ ஃப்ரெண்டா இருந்து பாரு, நீயும் பரியாசக்காரியா நீ மாறிடுவ. ஏன்னா அவர்களை ஆட்கொள்ளுகிற அந்த ஆவி உன்னை நிச்சயமா பிடிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நீ அவங்கள மாதிரியே மாறிட்டு இருப்ப. ஆனா உனக்கு தெரியவே தெரியாது, முடிவுல தான் தெரியும் அவர்களோடு கூட பழகி அவர்களை மாதிரியே நீ மாறிக்கொண்டிருக்கிறாய் என்று. அதனால தான் ஆண்டவராகிய தேவன் கானானியர்களோடு கூட எந்த உடன்படிக்கை நீ ஏற்படுத்தாது. Genesis 23:32, don't make any covenants with the Canaanites. In 34th chapter 34ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 12:15, இப்போ நீங்க 15 மாத்திரம் படிக்கும் பொழுது அங்க என்ன சொல்றாரு மாத்திரம், somebody can read that for me. 34:15 Genesis Exodus 34:15 please. 12 and 15 15 மாத்திரம் படிச்சீங்கன்னா போதும். Exodus 34:15. அந்த தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணுவாயானால், எப்படி பின்பற்றுறாங்களா அப்படின்னா எத்தனை பேருக்கு அர்த்தம் புரியும் தெரியாது. அவங்க அதை பின்பற்றும் போது, அதனால்தான் நம்ம வந்து ஐடாலட்ரி இஸ் அன் அடால்ட்ரி என்னன்னு சொல்றோம்னா, சோரம் போகிறதுனா போய் புரிஞ்சுங்க, டிக்ஷனரி எடுத்து பார்த்து. நான் லைவ்ல ரொம்ப கொடுக்க முடியாது அதை பத்தி. அப்படி பின்பற்றாங்க. ஓகே, என்னன்றாரு, அவன் பலியிடுறத நீ சாப்பிடுவ, அவன் அதை தான் செஞ்சு கொடுப்பான், அந்த மாதிரி சாப்பாடை நீ சாப்பிடாதேனாரு. அவங்களோட ஐக்கியம் வைக்கிறதுல உஷாராயிருனார். இது ஒன்றும் பரவாயில்லங்க, ஸ்தோத்திரம் பண்ணி சொத்துக்கரிச்சிடலான்னு தேவன் உடன்படிக்கை ஏற்படுத்தி சொன்னா கூட சுயங்குது பாரு, அது பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்படின்னும். அது உங்க இஷ்டம். அந்த மாதிரி நிறைய ஆட்கள் போய் சிக்கி சில ஆவிங்கிட்ட சின்ன பண்ண மானவங்களும் உண்டு, நம்ம பார்த்துருக்கிறோம். ஓகே, பிட்வீன் காட் அண்ட் மேன், மனுஷருக்கு இடையே பிரியமல்ல உடன்படிக்கை ஒப்பந்தம் நடக்கும். அதே போல தேவனுக்கும் மனுஷர்களுக்கு நடுவிலே. இதை ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்துல 9 - 17ஆம் வசனம் வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் நோவோடு கூட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவார். மனுஷனுடைய இருதயத்தினுடைய எண்ணங்கள் எல்லாம் நித்தமும் பொல்லாப்பானது என்று கர்த்தர் கண்டு, when God looked at the hearts of men, it was continuously evil, and God felt sorry why he created men. ஏண்டா மனுஷனை படைச்சன்றதுக்கு தேவன் மனஸ்தாபப்படுற அளவுக்கு மனிதனுடைய இதயத்துல அவ்வளவு பொல்லாதவைகளை தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருந்தான். அதுல தேவன் ஒரு நீதிமானை கண்டுபிடித்து அந்த நீதிமானுடைய குடும்பத்தை பாதுகாத்து அந்த மனுஷனோட உடன்படிக்கை ஏற்படுத்தி God made a covenant with Noah to protect his family and his descendants. எப்பெல்லாம் நம்ம தேவ வார்த்தையின்படி நடக்கிறோமோ, ஆண்டவர் 2 துண்டங்களுக்கு நடுவிலே பலிகளை ஏன் ஆண்டவர் செலுத்த சொல்றார்னா, அவர்கள் பலி செலுத்தும் போது அவர்களோடு சோரம் போகிறார்கள், ஆனால் நீங்கள் பலி செலுத்தும் போது நான் உங்களை கைவிட போறதில்லைன்றதுக்கு இந்த துண்டங்கள் சாட்சி. அவர்கள் ஆராதித்தோம் தங்களை அழிச்சுக்குவாங்க, ஆனா உனக்காக நான் அழிவேனே தவிர உன்னை அழிய விட மாட்டேன்றார். That's what our God is. ஏன்னா the more you understand covenant, உடன்படிக்கை நீங்க அறிந்து கொள்ள என்ன நடக்குன்னு கேட்டா உங்களுடைய விசுவாசம் பலப்படும். நான் இஷ்டம் தான் விசுவாசிப்பேன், இல்லைன்னா விட்டுருவேன். அப்படி வந்து ஏனோ தானோ எவனோ செத்தான் விசுவாசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க தெரியுமா? அப்படி இருக்காது விசுவாசம். உடன்படிக்கை நீ புரிந்து கொள்ள இந்த தேவன் உன்னை கைவிட மாட்டார் என்ற நிச்சயம் உனக்குள்ள வரும்.
உன் ஜெபத்திற்கு பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். நீ எதுவே தேவனுக்கு செய்தாலும் அதுக்குரிய பலன் உனக்கு வரும்ன்ற உறுதி உனக்குள்ள வரும். ஏன்னா இது உடன்படிக்கை. யார் யார் ஓகே, நம்ம கொஞ்சம் நேரம் போனால் உங்களுக்கு புரியறதுனால தான் இப்போ கொஞ்சம் ஸ்லோ பாயிண்ட், so that you will understand this. யாத்திராகமம் 2:24 அப்படி தான் தேவன் நான் வந்து ஆபிரகாமோடு கூட பண்ணின உடன்படிக்கை. ஆதியாகமத்தில் 9:17 இருக்கிறோம். Genesis 9, chapter 9 to 17, God will make a covenant with Noah. In Exodus, God will remember the covenant that he made with Abraham, 2:24. And thirdly, one I said what is covenant in English, and second Hebrew மொழியில berith, and third மூணாவது பிரியமான உடன்படிக்கை வந்து புதிய ஏற்பாட்டில் உடன்படிக்கைக்கு என்னன்னா டயாதேக். டயாதேக் அப்படின்னு டயாதேக் DIATHEKE டயாதேக் அப்படின்னா ஏற்படுத்தல். இட்ஸ் a testament, it's an arrangement, it's a disposition. ஒரு மனநிலையை கர்த்தர் உருவாக்கி ஏதோ ஒன்றை ஏற்படுத்தி இப்ப என்ன செய்கிறாருன்னா தான் ஜனத்திற்கு அவர் கைவிடாத தேவன் என்பதை உறுதிப்படுத்தும்படியாக இங்க ஒன்றை ஏற்படுத்துகிறார். அதனால தான் இது என்ன சொல்றோம், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. ஏற்பாடுனா என்ன, தேவன் ஏதோ ஒன்றை ஏற்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டில் என்னத்தை ஏற்படுத்துகிறார்னா உங்களை நான் கைவிடாதபடிக்கு நடத்துகிறதற்கு நான் என்னென்ன உடன்படிக்கை உங்களிடத்துல செய்யறேன் பாருங்க. நான் உங்களை கைவிடக்கூடாதுன்றதுக்காகவே என் உடன்படிக்கை நான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கைகளை பாருங்க, புதிய ஏற்பாட்டில் நான் ஏற்படுத்துற உடன்படிக்கை. Look at the covenant that I'm making in the Old Testament and look at the covenant that I'm making in the New Testament. ரெண்டுமே the covenants. It is the key to mankind and is the key to God's relationship with you and me. இப்போ கல்யாணத்துக்கும் அதுவும் உறவு தான். வேற சிலர் வேற மாதிரிலாம் உறவு வச்சுருக்கிறாங்க. அது காசு கொடுத்தாலும் நிறைய பேர் உறவு வைக்கிறாங்க. அது கல்யாணம் சொல்ல முடியாது. கொடுக்குறீங்களா? உடன்படிக்கை என்பது அதுதான் ஒப்பந்தம் சொன்னோம். ஆனா அங்க அப்படி கிடையாது. காசு இருந்தாவா காசு இல்லைனா போன்ற உறவுகளுங்குது. இது அப்படி இல்லை. உயிரை கொடுத்து காக்கிற உறவு. That is what covenant is. அதல பிரியமல்ல கவனிக்கலாம். யார் இந்த உடன்படிக்கை ஏற்படுத்துகிறவர்? Who is the originator of the covenant? It is God, for he alone has the mind, he has the authority and ability to make them effective. அவர்கிட்ட தான் ஆற்றல் இருக்கு, அவர்கிட்ட தான் பிரியமல்ல அதிகாரம் இருக்கு, அவர்கிட்ட தான் இந்த உடன்படிக்கையின் சிந்தையும் இருக்கிறது. Hallelujah. So it is always his art and nature that motivated him to initiate the covenant with men. மனிதர்களோடு இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தணுன்றதை அவராகவே பிரியமல்ல அவருடைய இதயம் அவருடைய சுபாவமும் எப்படின்னா என் ஜனத்தை ஆசீர்வதிக்கணுன்றதுக்கு நானே இந்த உடன்படிக்கை ஏற்படுத்த வரேன். It is my nature, it is my heart. அது என் இதயம். உங்களோடு நான் உடன்படிக்கை ஏற்படுத்த நானாகவே முன் வருகிறேன். So the covenant or God's greatest manifestation of his love, grace and mercy. உடன்படிக்கை என்னன்னு கேட்டா ஆண்டவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய அன்பினுடைய வெளிப்படுத்தல் தான் உடன்படிக்கை. Are you there? It's a revelation of his love, his grace and his mercy. கொஞ்சம் பொறுத்துங்க, அதுக்கப்புறம் உள்ள நுழையலாம். இதை புரிஞ்சுக்கிற பிறகு தான் உங்களுக்கு பிரியமல்ல. நம்ம இப்போ you can read somewhat you could have understand covenant. உடன்படிக்கை ஓரளவுக்கு இப்போ நீங்க புரிஞ்சு நிற்பீங்க. It's an agreement, it's a mutual understanding, it's an alliance. Okay, தேவனை ஏற்படுத்துகிறார். ரெண்டு துண்டங்களுக்கு நடுவில் நடந்து உனக்கு நான் என்ன சொன்னனோ இந்த பாவமே அது செத்து கிடக்குது பாரு இந்த ஆடுங்க, இது சாட்சி, உன்னை நான் கைவிட போறதில்ல. எப்பெல்லாம் ரத்தத்துக்குள்ள நிக்கிறீங்களோ உங்க மனநல வேற மாதிரி மாறும். இப்போ யாத்திரா இப்போ நீங்க இப்போ அந்த எரேமியாவின் புஸ்தகத்துல 31ஆம் வசனத்திலிருந்து இப்ப நாம் படிக்கும் பொழுது இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடு புது உடன்படிக்கை பண்ணுவேன். நிறைய உடன்படிக்கை பண்றேன். எரேமியா 31:31 நான் அவர்கள்
பிதாக்களை, ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட், he is saying here, ஒரு நிமிஷம், நான் அவர்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே, ஹல்லேலூயா, அவங்களை எகிப்துல இருந்து கொண்டு வந்தனே அப்பவே கை பிடிச்சேன், அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி பிரியமல்ல அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் காட். அன்னைக்கு நான் பண்ண பாரு, அந்த மாதிரி உடன்படிக்கை இல்லை. நான் கையை பிடிச்சேன், ஆனாலும் கைவிட்டு விலகினாங்க. அன்னைக்கு பண்ண மாதிரி உடன்படிக்கை நான் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த உடன்படிக்கையில எப்ப நான் என்னை விட்டு விலகினார்கள், they went away from me. So இந்த உடன்படிக்கை, you know, a covenant making God, number one, நானே உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன். Oh, praise God. நானே உடன்படிக்கையை ஏற்படுத்தும் போது I am making the covenant. So your God is a covenant making God. உன்னை கைவிடாத படிக்கு ஒன்றும் இல்லைங்க. உடன்படிக்கை இல்லாத போதும் உடன்படிக்கை நடக்கும் போது எப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது ஃப்ரெண்ட்ஸுங்கிறாங்க பாருங்க, மச்சான் கொஞ்சம் வண்டி கொடுக்குறியா இன்னைக்கு அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் போயிட்டு இன்னொருத்தர்கிட்ட வண்டி கேட்கும் போது நீ வண்டி பார்த்து ஓட்டணும், ஏன்னா இன்னொருத்தர் வண்டி. ஒரு டைம் பிரதர் விஜய் வந்து அவங்க பாஸ்டர் கிட்ட வந்து போய் கார் கேட்டாராம். ஃபர்ஸ்ட் போயிருந்தார் அந்த இடத்துல. அப்போ அவர் சொன்னாராம், இந்த காரை இடிச்சினா அதுக்கு ரிப்பேர் பண்ற அளவுக்கு உங்ககிட்ட காசு இருந்தால் கார் எடுத்துன்னு போனாராம். கொடுக்குறீங்களா? ஒப்பந்தம் எப்படி இருக்குது பத்தியா? என் வண்டியை எடுத்துன்னு போனீங்கன்னா நீ ஏதாவது ஓட்டு பண்ணிட்டு எடுத்துன்னு வந்து வெஸ்ட் போட்டேன்னு வச்சுக்கோ, நான் தானே காசு போடணும். அப்போ என் காரை ஓட்டுறதா இருந்தா நஷ்டத்துக்கு நீ ரெடியா இருந்தா காரை ஓட்டுனாரு. எப்பா நீ காரை நீயே வச்சுக்க, ஒரு கார் வாங்கல. பிரைஸ் காட். கொடுக்குறீங்களா? ஆனா இது உணர்த்துறது. இப்போ இன்னொருத்தர்கிட்ட வாங்கும் போதெல்லாம் பிரியமல்ல, ஒன்று வண்டி கொடுத்தவனுக்கு லாஸு, சில வேலையில் வண்டி ஓட்டினவனுக்கு லாஸ். ஏன்னா அங்கே நல்லா ஓட்டி ஓட்டி அவர் நல்லா வண்டி ஓட்டி ஏதாவது ஆகி வச்சுட்டு இருக்கோம், நீ ஓட்டும் போது திடீர்னு என்ன ஒஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, ஐயோ என்னடா இது, நம்ம எடுத்த நேரம் அந்த வண்டி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நீ தான் செலவை அங்கே போடணும். கூட இருக்கீங்களா? லிசன். அப்போ ஒரு 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 உடன்படிக்கை, ஒரு ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும், இப்போ நீங்க வந்து வாடகை வீட்டில் வாழ்ந்துருக்கிறீங்க, எப்பெல்லாம் வாடகை வீட்டில் வரீங்களா ஓனர் வந்து வீட்டை சுற்றி பார்க்குறான்னு வச்சுங்க, நமக்கு கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்கிறனால அந்த வந்துட்டான வீட்டுக்கிட்ட காலையில் அப்படின்னு. ஆனால் இது நீங்கள் ஒரு சொந்த வண்டியாக வாங்குறதுக்கு ஒரு ஷோரூம்குள்ளே போகிறீங்க. இப்போ ஷோரூமில் போனோடனே உங்கள் வண்டிக்கு சில டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணும்போது அந்த இடம் சைலண்ட்டாக தான் இருக்கும். டாக்குமெண்ட் சைன் பண்ணுற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக சைன் வாங்குவாங்க. வீடு ரிஜிஸ்டர் ஆகும்போதும் அவ்வளோதான், சைலண்ட்டாக சைன் பண்ணும் போதெல்லாம். இப்போ என்ன நடக்குதுன்னா, சைலண்ட் சிக்னேச்சரில் நீ ஏதோ ஒன்றுக்கு சொந்தக்காரனாய் மாறுகிறதுக்கு அந்த அரசாங்கம், அந்த கம்பெனி, அந்த லிமிடெட் கம்பெனி, wherever it is, உங்களுடைய வேலைக்கு போகும்போது கூட நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணுறீங்க. ஹல்லேலூயா. உங்களை ஹையர் பண்ணுறதுக்கு முன்னாலேயும் உங்களை ஃபயர் பண்ணுறதுக்கு முன்னாலேயும், ஹல்லேலூயா, whether it's hiring or firing, எவ்வளோ பேருக்கு புரியுது? வேலையை விட்டு தூக்கினா ஃபயரிங்கு, வேலையை கூப்பிட்டா ஹையரிங்கு. ஹையரிங்காக இருந்தாலும் ஃபயரிங்காக இருந்தாலும் டாக்குமெண்ட் பிரகாரம் தான். ஆனால் டாக்குமெண்ட் இப்போ கொளத்த வேலைக்கோ கூலி வேலைக்கு போகிறோன்னு வச்சுக்கா, அவன் என்ன சொன்னா போடான்னு அங்கேயே போட்டு போயினக்கலாம். டாக்குமெண்ட் இல்லாத வேலைக்கு வேலைக்காரன் எம்ப்ளாயி கூட எப்படி நடந்துக்கலாம்? நான் இஷ்டம் தான் வேலைக்கு வருவேன், இல்லைனா போனேன். ஆனால் டாக்குமெண்ட்ல சைன் பண்ணிட்டா ஒழுங்காக வரணும், நீ இஷ்டத்துக்கு லீவ் எல்லாம் எடுக்க முடியாது. அப்போ கவர்னன்ட்ல என்ன இருக்குதுன்னா, ஒழுக்கம் கெட்ட நடக்கிறது வந்து கவர்னன்ட் இல்லாதது, ஆனா ஒழுக்கத்தோடு நடக்கிறதுலாம் கவர்னன்ட்டோடு இருக்கிறது. பிரைஸ் காட். ஒன்னில் அப்பா அம்மா அங்கே சொல்றாங்க இல்லையா, பிள்ளைங்க லேட்டாக வீட்டுக்குள்ள வந்தா இது என்ன உனக்கு பங்களா, இது வந்து அந்த காலத்தில் இது முசாபரி பங்களான்னு நினச்சிட்டியா? சிலர் சொல்ற மாதிரி இது என்ன உங்களுக்கு சத்திரம் நினச்சிட்டியா? உன் இஷ்டத்துக்கு நீ வருதுக்கு இது வீடுடா, இதுக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ ஒழுக்கம் இல்லாம நடக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் பிரமாணத்தை மீறுகிறவர்கள், சட்டத்திற்கு தங்களை விட்டு கொடுக்கிற அப்படியேப்பட்டவர்கள் சாத்தான் கிட்ட சிக்கி அவதிப்படுவாங்க. பட் when you obedient to the covenant of God, the devil cannot touch you because you are under the covenant of God. இஸ்ரவேல் ஜனங்க யுத்தத்தில் நிற்கும் போது கூட என் தேவன் கைவிட மாட்டாரா என்ன நிக்கிற தைரியத்திற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உடன்படிக்கை. அவன் இஷ்டத்துக்கும் பேசுறது வேற, ஆனா உடன்படிக்கை தன் உள்ளத்துக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கிற நிச்சயம் வேற.
If you know that your God is a covenant making God, இதான் எரேமியா 31, ஏசாயா 55:3, 61:8. இதை சீக்கிரம் கொஞ்சம் படிங்க. ஏசாயா 53:5-3 படிங்க. அதுல கடைசி இந்த எரேமியா 31 34 வசனத்தை நான் படிக்கலன்னு நினைக்கிறேன். இன்னும் படிச்சுட்டே போலாம். எரேமியா 31 34 படிங்க. ஓகே. See, உனக்கிட்ட என் உடன்படிக்கலைன்னா இன்னொருத்தன் சொன்னாதான், இன்னொருத்தன் பிரசங்கிக்கணும் உனக்கு, இன்னொருத்தர் சொன்னாதான் அது கூட கேட்கலாமா வானாவன்னு யோசிப்பேன். ஆனா நான் உங்ககிட்ட உடன்படிக்கை ஏற்படுத்திட்டேன்னா, இன்னொருத்தர் சொல்லி நீ தெரிஞ்சுக்கிற லெவல்ல என் உடன்படிக்கை உன்னை வைக்காது. ஒருத்தர் சொல்றதுக்கு முன்னால என் உடன்படிக்கை உனக்குள்ள இருக்குது இல்லையா? உடன்படிக்கை உள்ள இருக்கிறதுனால சொல்றதுக்கு முன்னால நீ கேட்ப. உடன்படிக்கைக்கு ஒத்து போகாததுங்களை தான் ஒத்துழைக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா யாரெல்லாம் தேவனுடைய பிரமாணத்தை அவர் ஏற்படுத்துற உடன்படிக்கை உன் ஹார்ட்ல என் வேர்டை எடுத்து உன்னை உள்ள வைக்க போறேன். somebody get ready. ஏன்டா உன் சிந்தனை வசனத்தை பச்சை ஏன் கை கொள்ள மாட்டேங்குதுன்னா அதுல உடன்படிக்கை இல்லை. ஆனா ஆண்டவர் உடன்படிக்கை நான் ஏற்படுத்துறேனார் இல்லையா? Now I'm making a covenant with you so that you will keep my word and you don't need anybody to preach or teach to you and make you to obey. உடன்படிக்கைக்குள்ள இல்லாதவன் சத்தியத்தை கேட்பான், கீழ்ப்படிய மாட்டான். உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறவன் கீழ்ப்படிவான் கேட்கிற சத்தியத்திற்கு. அல்லேலூயா. உடன்படிக்கை இல்லாததுங்க சர்ச்சுக்கு வரும்போது கூட பைபிள் இல்லாத வரவங்க. ஆனா உடன்படிக்கை அப்படி இல்லை. வேதத்தை விட்டு பிரியவே மாட்டேன். ஏன்னா உங்க ஊழியக்காரங்க நிக்கிறாரு, உணவை கொடுக்குற என் அப்பன் செத்த பிறகு கூட இந்த வசனத்தை விடல நான். ஏன்டானா இந்த வசனத்தின் வல்லமை எனக்கு என்னன்னு தெரியும். இப்போ உங்க மனசாட்சி பிறகு உங்களை பத்தி உங்க மனசாட்சி உங்களை ஒரு கேள்வி கேட்குது. இங்க உட்காந்துக்கிற எல்லாரையும் வச்சுக்கோ, மா நீ ரொம்ப காசை ரொம்ப நேசிக்கிறியா, மதிக்கிறியா, வசனத்தை ரொம்ப மதிக்கிறியான்றதுக்கு உங்க மனசாட்சி ஆன்சர் கொடுக்குன்னு என்ன சொல்லணும் உங்களுக்கே தெரியும். If your conscience is going to question you whether you love money or whether the word of God, which one you love the most, your conscience will bear witness to that. If you love the word of God more, you are a covenant son, you are a covenant daughter. சில ஆமீன வரல பாருங்களேன். ஏன்னா நீங்க கடல் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகல, உங்க மனசாட்சி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. ஏன்னா தேவன் பிரியமல தான் பைபிள் சொல்லுது, நம்முடைய மனசாட்சியை நம்மை குற்றவாளிகள் என்று நியாயம் தீர்க்குமேயானால், if your conscience is going to accuse you, understand that God is greater than your conscience. நம்முடைய மனசாட்சியை நம்மை குற்றவாளிகள் என்று நியாயம் தீர்க்குமேயானால் தேவன் நம்முடைய மனசாட்சியை பார்க்கலாம் பெரியவர். அதனால தான் சுத்த மனசாட்சியோடு தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், கரைத்தரை அற்றவர்களாக. பிரியமல அப்படிப்பட்ட சேவைக்காக தான் தேவன் நம்மை அழைத்தார். Yeah, come on, go ahead. 55:3, Isaiah 55:3. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். Wow, this is a நான் தாவீதுக்கு அருளின. See, என்னன்றாரு? Listen, and I will make an everlasting covenant with you, even the sure mercies of David. நான் தாவீது கிட்ட வரையும் கிருபையை கொடுக்கல, கிருபையை உடன்படிக்கை ஆக்கிட்டேன். இந்த காலவேளை சொந்தமாக்கி கொள்ளுங்க சிலர். கிருபையை சும்மா தரல, கிருபையை உடன்படிக்கை ஆக்கினேன். Somebody பாருங்க, நான் ஒவ்வொரு நாளும் என்ன ஜெபிக்கிறேனோ அதை தான் என் ஜனத்து மேல ரிலீஸ் பண்றேன். கிருபை 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 கிருபன் காலையில ஏஞ்சா கிருபையே சொல்லுகிறேன். இப்ப இன்னைக்கு கூட வரும்போது பிரியமல்லே சில வேளை நீங்க ஜெபம் பண்ணுங்க நுட்டுருவேன். ஆனா ஆண்டவர் சொன்னார், இல்ல மகன் அப்படி இல்லை, நீ கிருபையை ரிலீஸ் பண்ண ஜனங்க மேல, நீ கிருபையின் ஜெபத்தை செய்யினார். அப்ப அந்த கிருபையினுடைய ஜெபத்தை செய்யும் பொழுது இப்ப உடன்படிக்கையை கர்த்தர் உங்கள் இடத்துல ஏற்படுத்துறார். நான் நீங்க எனக்கு செவி கொடுங்கன்றார் இல்லையா? செவி கொடுத்து கேளுங்க, செவி கொடுத்து கேளுங்க. நான் தாவீதுக்கு ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கையை உங்களோடு கூட பிரியமல்ல தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். ஏசாயா 61:8 முடிக்க போறேன், என்ன ஒரு 5 நிமிஷம். கர்த்தராகிய நான்
நியாயத்தை விரும்பி. என்னங்க? கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி அவர்களோட நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். ஓ மை காட். ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு அக்ரிமெண்ட் இல்ல, ஒரு மாசம் 2 மாசம் அக்ரிமெண்ட் இல்ல, எட்டர்னல் கவனன்ட் என்றார். என்னங்க? என் தேவன் என்னோடு என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? நித்திய உடன்படிக்கை. கைவிடவே முடியாது உன்னை. அதை தான் சொல்ல வராரு. நீ நினைச்ச ஒரு வியாதி வந்தேன்னா அது பிரியமல கர்த்தர் கைவிட்டாரு, ஒரு தரித்திரம் வந்தேன்னு கர்த்தர் கைவிட்டாரு, ஒரு பிரச்சனை வந்தேன்னு கைவிட்டாரு, சத்துருக்கு முன்னால கைவிட்டாரு. நோ 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 நோ, அப்படி நினைச்சிடாத. உன்னை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன், ஒரு நாளும் கைவிட மாட்டேன். அந்த நிச்சயம் தாங்க. இப்ப நான் எதுக்கு தெரியுமா சொன்னேன்? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், நம்ம காசு அதிகமா நம்புறோமா, கர்த்தருடைய வசனத்தை அதிகமா நம்புறோமான்னு. எதுக்கு அந்த உங்க மனசாட்சிக்கு அந்த கேள்வி கேளுங்கன்னு சொன்னேன். சில வேலையில் நமக்கு சோறு கொடுக்கும், துணி கொடுக்கும், வசதியை ஏற்படுத்தும் பணம். ஆனா உயிரை கொடுக்க முடியாது அதால. ஏன்னா எத்தனையோ பேர் வியாதியினுடைய அந்த உச்ச கட்டத்தில் நின்று வாழணும்னு ஆசைப்பட்டு எவ்வளோ பணத்தை சேர்த்து வச்சுட்டு பிரியமானே இப்போ சாவு வந்த பிறகு மரணத்தை ஜெயிக்க முடியாதபடி எத்தனையோ பேர் செத்துட்டான், எவ்வளோ பேர் செத்துட்டான். ஏன்னா மரணம் உன்னை சரியானபடி மிரட்டாது இருக்கிற வரைக்கும் வசனத்தின் மகத்துவம் உனக்கு என்னன்னு புரியாது. உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கு தெரியும், காட் நான் ஏழையா இருந்த போது என்னை போஷித்தது எது? உன் வசனம். நான் பலவீனப்பட்ட போது என்னை பலப்படுத்தினது எது? உன் வசனம். நான் பரதேசியா தங்கின தேசத்துல எனக்கு கீதமா இருந்தது உன் வசனம். நான் ஜபிக்கும் போதெல்லாம் எனக்கு பதில் கொடுத்தது அது எது? உன் வசனம். ஏன்னு கேட்டா எலியா பஞ்சத்தில் இருந்த போது, பட்டினியில் இருந்த போது கர்த்தருடைய வசனம் தான் எலியாவுக்கு வந்தது. அப்போ நமக்கு என்னவும் தெரியும்னா, நமக்கு என்னவே வாசல் திறக்க பண்ணனா தேவன் தன் வசனத்தை அனுப்புறார். நீங்க உட்கார்ந்துக்கிறீங்களே இந்த பூமி, இதுவே வசனம் தான். நீங்க குடிக்கிற தண்ணி ஒரு வசனம் தான், நீங்க சாப்பிடுற சாப்பாடு ஒரு வசனம் தான். அப்போ தேவன் சகலத்தையும் எப்படி செய்யறார்னா அவர் வசனத்தின்படியே செய்யறார். அதான் என் வசனம் என்னிடத்துக்கு வெறுமையா திரும்பி வராமல் நான் விரும்பினதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கானார். So the more you understand about the word of God when you come into the covenant, otherwise you will never understand. அதனால தான் God என்னன்றாரு? I am a covenant making God. நான் உடன்படிக்கை உண்டு பண்ணுகிற தேவன். Number 2, I am a covenant keeping God. நான் உடன்படிக்கையை காக்கிற தேவன். அல்லேலூயா. உடன்படிக்கை ஏற்படுத்துகிற தேவன் மட்டும் இல்லை, நான் உடன்படிக்கையை காக்கிற தேவன். எந்த சூழ்நிலையிலையும் நாம் பண்ணின உடன்படிக்கையை மீறவே மாட்டேன். கர்த்தர் பிரியமானே தாவீதுக்கு அவர் உடன்படிக்கை பண்ணினாராம். அவர் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டாராம், ஒரு நாளும் மாற மாட்டார். Somebody, your God will never leave you. Because he is a covenant keeping God. நிறைய டைம் he is a promise keeping God என்ற இன்னொரு விதத்துல வாக்குத்தத்தத்தை மாத்திரம் காக்குற அவர் உடன்படிக்கை நிமித்தமா தான். அல்லேலூயா. அதுதான் இப்போ ரொம்ப ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல கேட்கிறாருல ஆபிரகாம், பா எனக்கு சந்ததி உண்டாகும் நான் எதனால் அறிவேன்? ஓ நீங்க சொன்னதை விசுவாசிக்கிறேன், ஆனா எனக்கு ஒரு ப்ரூஃப் வேணும். ஓகே ப்ரூஃபா வேணும். ப்ரூஃப்க்கு என்கிட்ட சில இருக்குது, கொஞ்சம் பலிகளை கொண்டு வானாரு. கவனன்ட் ஏற்படுத்துறான் பாரு. அன்னைக்கு காட் கவனன்ட் ஏற்படுத்தினான்றாரு. கவனிங்க, அந்த கவனன்ட் ஏற்படுத்தும்போது ஆண்டவராகிய தேவன் அந்த ஆடுகளை துண்டு துண்டா போட்டு என்ன பண்ணாரு? ஆபிரகாமுக்கு நித்திரை வர வச்சிட்டாரு, தூக்கம் வர வச்சிட்டாரு. சொல்ல தூக்குங்க சொல்லு. ஏன்னா நீ தூங்கு, ஆனா உன் பாடி தூங்கட்டும், ஆவி தூங்கக்கூடாது. உன் உடம்பு தூங்கட்டும், ஆவி தூங்கக்கூடாது. அப்போ தேவன் என்ன செய்யறான்? தூக்க ஒரு மனுஷனுக்கு தூக்கத்தை கொடுத்துட்டு அந்த இரும்பு அந்த ரெண்டு துண்டங்களுக்கு நடுவில் ஆண்டவர் இப்ப அக்கினியா மாறி ஒரு பக்கம் அக்கினி போயினுக்குது, இன்னொரு பக்கம் புகை வந்து நிக்குது. எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க? ஒரு பக்கம் என்ன போயினுக்குது? அக்கினி, இன்னொரு பக்கம் என்ன வருது? அதை எதை காட்டுறாருன்னா, உன் ஜனத்தை 400 வருஷம் வச்சு கூட்டின்னு வரேன். அப்போ பகல்ல அக்கினியா, நான் பகல்ல மேகமா இருப்பேன், நைட்ல அக்கினி ஸ்தம்பமா வருவேன். நான் இத ஆண்டவர் என்ன காட்டுற? உடன்படிக்கை காட்டுறாரு. நான் ராத்திரி வெள்ள அக்கினி ஸ்தம்பமா போறதுக்கு தான் இந்த பலியின் மேல அக்கினியா இப்பவே வந்தேன். பகல்ல மேக ஸ்தம்பமா இருக்கிறதுக்காக தான் இப்ப இந்த வெள்ள இந்த புகை வந்து நிக்கிறதுக்கான காரணம் உடன்படிக்கை.
அதை தான் மோசே கிட்ட சொன்னார், உங்க அப்பா கிட்ட பண்ணம்பா, அதன்படி போய் காப்பாற்ற வந்து இருக்கிறேன். சரி, நம்ம ஆண்டவர் வந்து ப்ராமிஸ் பண்ணார்னா, கவர்னன்ட் பண்ணார்னா டிலே ஆகலாம், ஆனா டிலே ஆகாதுன்னு. அது கொஞ்சம் தள்ளி போகலாம், ஆனா நிறைவேற்றாம போகாது. நிச்சயமா நிறைவேற்றுவார். தாமதத்தை கண்டு சோர்ந்தே போகாது. So, and you know, thirdly, time இல்ல, முடிச்சிடுறேன். He is a covenant revealing God. He is a covenant keeping, you know, a covenant making God. He is a covenant keeping God. He is a covenant revealing God. உடன்படிக்கை வெளிப்படுத்துறவர், உடன்படிக்கையை வெளிப்படுத்துறவர். அப்படிதான் மோசே கிட்ட வந்து சொன்னாரு, வெளிப்படுத்துறாரு. உங்க அப்பா கிட்ட பேசணும்பா. ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதை விதைக்கிறதுக்கு முன்னால ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல பிரியமல்ல, ஈசாக்கு நினைச்சாரு இங்க பஞ்சம் வந்துச்சு, நம்ம வந்து எகிப்துக்கு போயிடலான்னு. அப்ப கர்த்தர் வர்றாரு, நீ எகிப்துக்கு போகாத, நீ கேரார்ல தங்கிரு, நான் இங்கே உன்னை ஆசீர்வதிப்பேன்னு அவர் தகப்பனோடு கூட பண்ணின உடன்படிக்கை வெளிப்படுத்துறாரு. அல்லேலூயா, வெளிப்படுத்துறாரு. இப்போ யாக்கோபு அண்ணனுக்கு பயந்து, ஜேக்கப் இஸ் ரன்னிங். இப்போ அந்த நைட் வந்து திரும்பி வந்து ஆண்டவர் வந்து வெளிப்படுத்த வர்றாரு யாக்கோபு கிட்ட. யாக்கோபு, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், அவரில் நான் நிச்சயமா ஆசீர்வதினா சொன்ன, வானத்தின் நட்சத்திரங்களை போல பூமியின் மணலை போல நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னேன். அத்தை நான் உனக்கு இப்ப வெளிப்படுத்த வந்திருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ நமக்கு இப்ப நான் வந்து நம்முடைய சபை வளர்ந்ததுக்கு எனக்கு தேவன் கொடுத்த ஒரு வெளிப்பாடு நான் சொல்லுங்க. நான் அந்த மெனோரால ஒரு நாள் வந்து படுத்துக்கிட்டு அழும்போது, சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறேன், என் குடும்பத்தை நடத்துறதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு அழுத நாட்கள்ல அன்னைக்கு நைட் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தை பிரியமல்ல நான் வந்து இந்த 14ஆம் அதிகாரத்தை படிச்ச போது 3 டைம் ஒரு இடத்த ஆண்டவர் என்கிட்ட படிக்க சொன்னார். அழுது 45 அந்த நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணேன். ஆனா கரெக்டா அந்த காலையில விடியும் பொழுது தேவன் சத்தம் கேக்குது, ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்து படின்னு. அப்போ அந்த வெளிப்படுத்தல கர்த்தர் கொடுத்த போது எடுத்து படிக்கும் போது, ஆபிரகாமுடைய சத்துருக்களை ஆபிரகாமுக்கு கையில ஒப்பு கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டு அப்படின்னு ஆண்டவர் திரும்பி படினார். வானத்தையும் பூமியும் உடையவராக இருக்கிற உன்னதமான கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டு. திரும்பி படினார், வானத்தையும் பூமியும் உடையவராக இருக்கிற உன்னதமான கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டு. ஏன் அது சாமுக்கு உண்டு இல்லையானார்? அந்த வார்த்தை வானத்தையும் பூமியும் உடையவருக்கு தான் இங்கிலீஷ்ல the most high God, எபிரேய பாஷையில எல் எலியோன். that was a revealed name to me. அந்த பேர் இப்போ ஒரு 4 பேர் எல் ஷடாயின் பாடினா நம்மள எல் ஷடாயின் பாடலாம். அது இப்ப வெளிப்படுத்தல பேர் இல்ல, அது இன்னொருத்தருக்கு காப்பி அடிச்ச பேரு. ஆனா நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ணும்போது உனக்கு நான் எல் ஷடா என்றார்னா, இப்ப அதே நாமத்தை உனக்கு வெளிப்படுத்தி, நீ கேள்விப்பட்ட நாமத்துல இப்ப ஜெபிக்கல, உனக்கு வெளிப்படுத்தின நாமத்துல ஜெபிக்கிற. Our God is a revealing, you know, a covenant revealing God. அப்ப என் ஆசீர்வாதத்தை எங்கிட்ட வந்து நினைச்சார்னா ஆபிரகாம் கிட்ட நினைச்சார். அதனால தான் அவ்வப்போது நான் ஜெபிக்கும் போதுப்பா ஆபிரகாமுடைய பையன் வந்துக்கிறேன் போய் சொல்லுங்க, ஆண்டவர் ஆபிரகாமுடைய மகள் வந்திருக்கிறேன், ஆபிரகாமுடைய மகன். ஏன்னா உடன்படிக்கை தேவன் வானமும் பூமியும் ஒழிஞ்சிரும், ஆனா நான் இஸ்ரவேல் வீட்டாரோடு நான் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையை ஒருத்தனால மாத்த முடியும்னா மாத்தி காட்டுறான்றாரு. ஒருத்தனாலையும் மாத்த முடியாது. நான் ஏற்படுத்தின மனம் மாறிடுவனா மனுஷனா? நானு மனம் மாறுறதுக்கு ஒரு நாள் மனம் மாற மாட்டார். Oh my God. And he is a covenant enabling God. உன் கர்த்தர் பிரியமானவர்களே என்ன உடன்படிக்கை உனக்கு செஞ்சாரோ அதை செஞ்சு முடிக்கிற தேவன். So if you are in a covenant of God, your God will never leave you. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, என் உடன்படிக்கையை இப்போ கைப்பிடிச்சு நடத்தின போது நடத்தின, அப்படி இல்லை, அவங்க இதயத்துல என் வசனத்தை வச்சு நான் உடன்படிக்கைங்க பாருங்க. இனி இவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலே ஒருவருக்கு ஒருவர் உறுதிமொழி கொடுத்து இவர்கள் பிரியமல்லே கொடுத்ததான இந்த நேமங்களினாலே இவர்கள் இருவரும் கணவனும் மனைவியாய் இருக்கிறார்கள் என்று டிக்ளேர் பண்றோம் இல்லையா? இப்ப கர்த்தர், நீ என் வசனத்தை இப்போ கை கொண்டதுனாலே நீ என் ஜனமாய் இருப்பாய், நான் உன் தேவனாய் இருப்பேன். அவருடைய சொத்துக்கான சுதந்திரவாளிகள், அவருடைய சுகத்திற்கான சுதந்திரவாளிகள், பிரியமல்ல அவருடைய பலனுக்கான சுதந்திரவாளிகள், அவருடைய மேன்மைக்கான சுதந்திரவாளிகள், அவருடைய நித்தியத்திற்கான சுதந்திரவாளிகளாக. So let not your prayer be from your own mind, let your prayer be in the covenant of God. சொந்த சிந்தனையின் ஜெபத்தை பண்ணாத, தேவ வசனத்தை அப்பப்போது எடுத்துக்கோ. உடன்படிக்கையில் என்ன சொல்லிக்கிறார்னு பாரு. அந்த வேர்டை வச்சு அப்பா நீங்க தான் சொல்லிக்கிறீங்க,
நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் சொன்னது உன் உடன்படிக்கை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுறதும் இல்லை, உன்னை கைவிடுறதுன்றது உன் உடன்படிக்கை. அப்போ அவருடைய உடன்படிக்கையின்படி நீங்க ஜெபிப்பீங்களே ஆனால், அந்த பெரித் பிரகாரம் ஜெபிப்பீங்களே ஆனால், பிரியமானே நீங்க உங்களை அந்த அந்த பிரியமானே அந்த 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 ஒப்பந்தத்தின்படி ஜெபிப்பீங்களே ஆனால், உங்க மனசாட்சிக்கு ஒன்று தெரியும். ஏன்னா உங்க சிந்தனையை சாத்தான் ஏமாற்ற முடியாது. You are under the covenant of God and the covenant will never leave you. இப்போ கூட இந்த வசனங்களை கேட்கும்போது உன் ஆவியிலிருந்து இந்த வசனத்தை நீ தியானிக்கும் பொழுது உன்னுடைய நிச்சயம் வேற மாதிரி இருக்கும். ஆனா உன் சிந்தனை இந்த வசனத்தை பிரியமல்ல யோசிக்கும் போது உனக்கு ஒண்ணுமே புரியாது. Because our mind can be defiled by our own thinking. Your spirit can be purified by the covenant because it's God's thinking. Will you stand to your feet this morning? இந்த காலைவேளை எழுந்து நின்றவர்களாய், உடன்படிக்கையின் தேவன் அவர் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுகிறவர். மனம் மாறுகிறதற்கு அவர் மனிதன் அல்ல. சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ? அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்ற நிச்சயம் உடன்படிக்கைக்குள்ள வரும்பொழுது எல்லாம், ஆண்டவரே ரத்தத்தை என் மனசாட்சியின் மேல் தெளிக்கிறேன், துர்மனசாட்சி நீங்க கர்த்தரனை சுத்திகரிப்பீராக. கமான் எவ்ரிபடி, ஒரு நிமிஷம். எவ்ரிபடி மீன்ஸ் யாருக்கும் ஆப்ஷன் கிடையாது. ஒருவேளை நீ உடன்படிக்கை விட்டு வெளியே போகணும்னு நினைச்சினா உனக்கு ஆப்ஷன் இருக்குது. ஆனா உடன்படிக்கைக்குள்ள இருக்கணும்னு நினைச்சினா நோ ஆப்ஷன். ஜஸ்ட் சே வித் மீ, ஆண்டவரே உமது மகனுடைய ரத்தத்தினாலே நீர் ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கைக்கு என்னை சுதந்திரவாளியாக தெரிந்து கொண்டதற்காக கோடி ஸ்தோத்திரம். உமது வசனத்தின்படி நீர் என்னை கைவிடாமல் நடத்துவீர் என்ற அந்த நிச்சயத்தை உமது உடன்படிக்கையின் வழியாக என் உள்ளத்திற்குள்ளாக நீர் வைத்ததற்காக நன்றி. நான் கைவிடப்பட முடியாது. ஏன்னா அது என் தேவனுடைய உடன்படிக்கை. வியாதி என்னை ஜெயிக்க முடியாது, தரித்திரம் என்னை ஜெயிக்க முடியாது. நான் தரித்திரத்தில் இருக்க விரும்பவில்லை, நான் தரித்திரத்தை தீர்மானிக்கவில்லை, நான் செழிப்பை தீர்மானிக்கிறேன். நான் தரித்திரத்தை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தேவனுடைய செழிப்பை தெரிந்து கொள்கிறேன். நான் சிறுமையை தெரிந்து கொள்ளவில்லை, என் தேவனுடைய செழிப்பை தெரிந்து கொள்கிறேன். இரத்தத்தின் வழியாக நல்ல உடல் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தீர்க்க ஆயுசையும் வரங்களையும் வல்லமைகளையும் கிருபைகளையும் உடன்படிக்கைகளையும் இரக்கத்தையும் எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் எனக்கு தரப்போற சந்ததிகளுக்கும் இந்த நாளிலே அதை சொந்தமாக்கி அதை சீல் பண்ணுகிற தேவ கரத்துல, அதற்கு ஆமேன் சொல்லுகிற தேவ கரத்துல ஓ என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் ஏற்படுத்தின இந்த மகா பெரிய உடன்படிக்கைக்காய் நன்றி. என் சிந்தையே உடன்படிக்கை அறிந்து கொள். என் சிந்தையே, என் ஆத்மாவே, என் இதயமே என் தேவனுடைய உடன்படிக்கையை புரிந்து கொள். ஒரு நாளும் கைவிடாதவர், ஒவ்வொரு நாளும் உடன்படிக்கையின் நினைவிலே எங்களை நடத்துகிறதற்காக நன்றி. ஆசீர்வதியம் ஆண்டவரே. நீர் உடன்படிக்கை ஏற்படுத்துகிற தேவன், உடன்படிக்கையை காக்கிற தேவன், உடன்படிக்கையை ஆண்டவர் வெளிப்படுத்துகிற தேவன், நீர் உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற தேவன். அந்த நிச்சயத்தோடு கூட நாங்க மார்ச் மாதத்துல மார்ச் பண்றோம். வெற்றி உள்ள பிள்ளைகளாக எங்கள் எரிகோகளுக்கு நேராக, எங்கள் யோர்தான்களுக்கு நேராக, எங்கள் கானானுக்கு நேராக இப்பொழுது நாங்கள் கடந்து செல்கிறோம். சுதந்திரவாளிகளாக கர்த்தர் ஏற்படுத்தின இந்த உடன்படிக்கைக்கு நன்றி. எல்லா மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
ஆமென். வலது கைகளை எல்லோரும் வானத்துக்கு நேராக உயர்த்தி கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம்.